ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு வந்து முக்கியமாக ஒயிட் கிளாத்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலு, இது வந்து நூலு கோர்க்கறதுக்கு, இது சில்க் த்ரெட்டு, ஒயிட் த்ரெட்டு, இது வந்து 11 நம்பர் நீடலு, இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட். இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருக்கும். சில்க் த்ரெட்டு, ஓகேங்களா. இது வந்து ஃப்ரேம், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு ஃப்ரேம். இது நீங்கள் இதில் ப்ளவுஸும் போடலாம், ஓகேங்களா. பெரிய சைஸ். இது துணி எடுத்துருக்கோம். இது எவ்வளோ அளவு வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு போடுறதுக்காக இந்த துணி. இது வந்து அளவு பார்த்தோன்னா, ஓகேங்களா, இது வந்து 8.5. உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கோ பரவாயில்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கர்ச்சீஃப் அளவு துணி இருந்தால் கூட பரவாயில்ல, ஓகேங்களா. இது வந்து 14 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் ஹைட்டு 14 இன்ச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லைன் மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஒரு நிமிஷம். முதல்ல இந்த சைடை இப்படி 2 ஃபோல்டு பண்ணி, என்ன 2 ஃபோல்டாக பண்ணி இங்கே எம்மிங் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சின்ன சின்னதாக ரொம்ப துணி எடுக்காதீங்க, ரொம்ப துணி எடுக்காதீங்க. ரொம்ப துணி எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி 4 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பாருங்கள், ஓகேவா. இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி போடணும், அதில் எப்படி நம்ம எம்ப்ராய்டரி போடலாம், அதை பற்றி நான் உங்கள்கிட்ட எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு எல்லாம் நீங்கள் ப்ளவுஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.